ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி நம்ம மொறுமொறு ப்ரான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ எறாவை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இருக்க குடலெல்லாம் எடுத்துருங்க. கொஞ்சம் 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 மூடி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு எறாவை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 15 to 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணால் போதும் மினிமம். இப்போ வேறு ஒரு பவுலில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ப்ரானை இதில் கோட் பண்ண போகிறோம். இன்னொரு பிளேட்டில் நான் ஒரு 4 ப்ரெட் எடுத்து ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். அதிலே 2 டீஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை 20 மினிட்ஸ் கழித்து எக்கில் கோட் பண்ணிவிட்டு அதை ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணிக்கலாம். மொத்தமாக போட்டு பரட்டக்கூடாது. தனித்தனி பீஸாக எடுத்து முதல்ல எக்கில் கோட் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸ் மேலே வச்சுட்டு அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸை தனியாக கோட் பண்ணிக்கோங்க. டபுள் கோட்டிங் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். எக்கு ப்ரெட் க்ரம்ஸ், எக்கு ப்ரெட் க்ரம்ஸ். இதே மாதிரி நான் ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக பண்ணி வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இது ரொம்ப சின்ன சைஸ் எறால பண்ணால் சரியாக வராது. மீடியம் டு இல்லை பெரிய சைஸில் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போது கோட் பண்ண எல்லா எறாவையும் நம்ம ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ பொரிக்கும் போது இன்னும் நல்லாவே வேகும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ண ப்ரான் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சா உடனே கரிஞ்சிரும். வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு எல்லாம் ஒரே கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான்வெஜ் ஃப்ரை பண்ணும்போது மோஸ்ட்லி கம்மியான ஆயிலே யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். நிறைய ஊற்றிட்டு அப்புறம் ரீயூஸ் பண்ணுறதை விட கம்மியாக ஊற்றிட்டு டிஸ்போஸ் பண்ணுறது பெட்டர். இப்போ பாருங்கள், மொறு ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். சண்டே